அதை விட சரிதானே. அடுத்த 13 பார்த்தோம்னா பேரியம் நீருடன் விரைவாக தாக்கம் புரிவதில்லை. பேரியம் நீருடன் விரைவாக தாக்கம் புரிவதில்லை. ஏன் தாக்குமே? முதலாம் கூட்டம் என்ன தவறானது. ரெண்டாவது பார்த்தோம்னா பேரியம் கேர உலோகம் அன்று, கேர மண். சோ கேர உலோகம் இல்லை தானே. சோ அதெல்லாம் வந்து என்ன சரியான பேரியம் வந்து கேர மண்ன்றது. சோ அதுல வந்து என்ன ரெண்டாம் கூட்டம் கேர மண். சோ விட வந்து என்ன 4வது விட 13க்கு 4வது விட. அடுத்த 14ஆம் கேள்வி பார்த்தோம்னா பொட்டாசியத்தை களஞ்சியப்படுத்துவதற்கு உபயோகிக்க வேண்டியவை. சோ என்ன எஸ்குழு உலோகங்களை வந்து களஞ்சியப்படுத்தும் போது, எஸ்குழு உலோகங்கள் வந்து களஞ்சியப்படுத்தும் போது என்னத்தை பார்க்கணும்? எஸ்குழுவை வந்து எஸ்குழுவை வந்து நான் களஞ்சியப்படுத்தி கொண்டு வந்து அம்மூலகத்துடன் தாக்கத்தில் விடக்கூடாது. தாக்கினா என்ன களஞ்சியப்படுத்திடாது. ரெண்டாவது என்ன அடர்த்தி வந்து என்ன குறைவா இருக்கும். அப்ப என்ன உள்ள அமுல் குறைவாக இருத்தல். அடர்த்தி வந்து குறைவா இருக்கும். அம்மூலக தாக்குதல் வந்து என்ன தாக்கூடாது. ரெண்டாவது என்ன அடர்த்தி வந்து என்ன குறைவா இருக்கும். மற்ற என்ன மூன்றாவது அம்மூலகங்களை வந்து கரைக்கூடாது. தாக்குறது வரை கரைக்கிறது தானே. அம்மூலகங்களை கரைக்க கூடாது. அம்மூலகங்களை வந்து என்ன கரைக்க கூடாது. சரிதானே. சோ பார்த்தோம்டா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். CH3 ரெண்டாவது CCl4 என்ன பொட்டாசியத்தை விட அடர்த்தி வந்து குறைவானது. பொட்டாசியம் வந்து மேல என்ன மிதக்க போகுது. அடர்த்தி வந்து என்ன குறைவா இருக்கும். அடர்த்தி வந்து கூடினது. பொட்டாசியத்தை விட அடர்த்தி வந்து கூடினது. அப்ப என்ன பொட்டாசியம் வந்து மேல மிதக்கும். அப்ப என்ன களஞ்சியப்படுத்தலாம். சோ இதெல்லாம் வந்து என்ன முதலாம் ரெண்டாவது தவறானது. அடுத்த சோடியம் அந்த பொட்டாசியம் என்ன செய்யணும் KNH2 உருவாக்கி போடும். சோ அங்க தாக்கம் இருக்கு. அப்ப மூன்றாவது தவறானது. நாலாவது என்ன பென்சின், அதான் ஹைட்ரோகார்பன் பென்சின். சோ நாலாவது சரியானது. இங்க பார்த்தோம் என்ன சோடியத்துக்கு என்ன மண்ணில களஞ்சியப்படுத்தல. சோடியம் வந்து மண்ணில வந்து களஞ்சியப்படுத்தல. சோடியத்தை வந்து மண்ணில என்ன இருக்கு ஹைட்ரோகார்பன்கள் தானே. ஹைட்ரோகார்பன்ஸ் தானே. சோ அதே மாதிரி இங்கே பென்சில் ஹைட்ரோகார்பன். சோ வந்து 14க்கு 4வது விட. 14க்கு 4வது விட. அடுத்த 15ஆம் கேள்வி பார்த்தோம்னா ஆவர்த்தன அட்டவணையில் எஸ்தோப்பு மூலகங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள் எது பொய்யானது? எஸ்தோப்பு மூலகங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது பொய்யானது? சரிதானே. முதலாவது வந்து இருக்கு கூட்டம் ஒன்றில் உள்ள எல்லா மூலகங்களும் நீருடன் தாக்கம் புரிந்து H2 கூட்டம் ஒன்றில் எல்லா மூலகங்களும் H2 வந்து வெளிவிடுகின்றது. கூட்டம் ஒன்றுல எல்லா மூலகங்களும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கணும் என்ன பார்க்க போறோம். என்னென்ன தாக்கப்படு பார்க்கணும். என்னென்ன தாக்கப்படும் நீரோட லித்தியம் சோடியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் என்ன கூட்டம் ஒன்று. கூட்டம் ரெண்டுக்கு என்ன பார்க்க போறோம். பெரிலியம் என்ன கூட்டம் ரெண்டு பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம். பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம். அடுத்து பேரியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம் இருக்க போறோம். சரிதானே. இதுல வந்து பார்த்தோம்னா வெந்நீரோட எதாக போகும். நார்மல் குளிர்நீருடன் தாக்குவது எதாகும். குளிர்நீருடன் என்ன லித்தியம். குளிர்நீரோட லித்தியம் தாக்க போகுது. குளிர்நீரோட தாக்குவது வந்து பெரிலியம் மெக்னீசியம் தவிர மிச்ச எல்லாமே குளிர்நீருடன் தாக்கும். குளிர்நீர் சரிதானே. இது வந்து குளிர்நீர்ல தாக்கும். அது சரிதானே. இதோட சேர்த்து என்ன தாக்க போகுது F2, அதாவது F2 தாக்கும் பிளஸ் F2 எப்படி தாக்க போகுது F2 பிளஸ் H2O குளிர் தாக்கம் வந்து HF உருவாக போகுது. இங்க வந்து ரெண்டு போலோட HF வந்து உருவாக போகுது. HF வந்து
HF plus O2 சரிதானே இங்க வந்து என்ன HF இது வந்து ஒட்சியடி தாழ்தான் இந்த சமன்பாடு இருக்கு ஒட்சியடியும் தாழ்த்தப்பட்ட F2 வந்து என்ன இங்க ஒட்சியடிப்பட்ட என்ன H2 தாழ்த்தியா சோ இதான் இங்க மற்றொரு நிகழாது மற்ற சொல்லுவாங்கடா Cl2Br2 எல்லாம் என்ன இங்க இந்த தாக்கத்தை நிகழ்த்த முடியாது சரிதானே இங்க தாக்கம் நிகழ்த்த என்ன இருவழி விகார தாக்கம் நிகழ்த்தும் அது கொஞ்சமா நடக்கும் அது நிறைய கொஞ்சமா இது மட்டும் தான் ஒட்சியடி தான் நடக்குது சரிதானே சோ இப்போ வந்து குளிர்நீர்ல என்ன பெர்லியம் மேக்னீசியம் தவிர புளோரைன் F2 ஓட சேர்த்து மற்றெல்லாம் குளிர் தாக்க போகுது அடுத்த பார்த்தோம்னா என்ன மெக்னீசியம் எதை தாக்க போகுது மெக்னீசியம் வந்து சுடுநீர்னு சொல்லலாம் மெக்னீசியம் வந்து வெந்நீர் மெக்னீசியம் வந்து மிச்சது மெக்னீசியம் வந்து வெந்நீர் மெக்னீசியம் வந்து வெந்நீரோட மெக்னீசியம் தாக்க போகுது அதோட சேர்த்து மெக்னீசியம் தாக்க போகுது அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து வந்து நீராவியோட தாக்க போகுது நீர் ஆவியோட இதோட என்ன தாக்க போகுது கார்பன் அலுமினியம் Fe மெட்டசெப்டம் இவ்வளவு என்ன நீர் ஆவியோட தாக்க போறது கார்பன் அலுமினியம் Fe மெட்டசெப்டம் சரிதானே கார்பன் எப்படி தாக்க போகுது கார்பன் வந்து நீரோட CO பிளஸ் என்ன கார்பன் வந்து நீரோட CO பிளஸ் H2O வர போகுது கார்பன் என்ன CO கார்பன் மோனாக்சைடை வந்து உருவாக்கும் சரிதானே நீரோட சரி இப்ப பார்த்தோம்னா கூட்டம் ஒன்றில் உள்ள மற்ற பார்த்தோம்னா என்ன குளிர்நீரோட உலோகங்கள் தாக்க முடியும் குளிர்நீரோட உலோகம் தாக்க பெர்லியம் மெக்னீசியத்தை வேற குளிர்நீரோட உலோகம் தாக்க முடியாக்க ஹைட்ரஜனை வந்து என்ன வெளியிட போகுது அதே மாதிரி தான் என்ன வெந்நீரோட தாக்க முடியும் ஹைட்ரஜன் வெளியிடப்படும் இதே நீராவியில் தாக்க முடியும் போது நீராவியும் தாக்க முடியும் போது லித்தியம் தவிர லித்தியம் என்ன ஹைட்ராக்சைடு உருவாக்கும் மிச்சம் எல்லாம் என்ன ஆக்சைடு உருவாக்கும் லித்தியம் வந்து ஹைட்ராக்சைடையும் மிச்ச அனைத்தும் ஆக்சைடுகளை உருவாக்கும் சரிதானே இதான் லித்தியத்துக்கு நீராவி தாக்கம் லித்தியம் தவிர ஏனையவை வந்து என்ன ஹைட்ராக்சைடுகளையும் மிச்சம் என்ன ஆக்சைடுகளையும் உருவாக்கும் சரிதானே இப்ப 15ஆம் கேள்வி போனோம்டா கூட்டம் ஒன்றில் எல்லா மூலகங்களும் நீருடன் தாக்கும் போது H2 வாயுடன் நீருடன் தாக்கும் H2 வாயுடன் சரிதானே இரண்டாவது இருக்கான் லித்தியம் தவிர கூட்டம் ஒன்றின் எல்லா மூலகங்களும் எண்டுடன் தாக்கம் புரிகின்றன லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்று லித்தியம் மட்டும்தான் எண்டோட தாக்கம் புரியும் கூட்டம் போறோம் மற்ற ஒன்றுமே எண்டோட தாக்கம் புரியாது லித்தியம் மட்டும்தான் தாக்கம் புரியும் சரிதானே சோ விட வந்து ரெண்டாவது தவறானது அதாவது எண்டோட தாக்கம் சொல்லுவாங்க எண்டோட லித்தியம் எண்டோட தாக்குறது என்ன லித்தியம் கூட்டம் 2 மற்ற என்ன அலுமினியம் இவதான் என்ன எண்டோட தாக்குறது லித்தியம் கூட்டம் 2 மற்ற என்ன அலுமினியம் இவ்வளவு லித்தியத்தோட தாக்கும் சரிதானே அடுத்த பார்த்தோம்னா அப்ப என்ன ரெண்டாவது வந்து என்ன கூட்டம் 2 எல்லா மூலகம் கூட்டம் 2 எல்லா மூலகம் ரெண்டாவது என்ன சரியான மூன்றாவது சொல்லி கூட்டம் 2 எல்லா மூலம் கூட்டம் லித்தியம் கூட்டம் 2 மற்ற அலுமினியம் இவன் எண்டோட தாக்கும் சரிதானே நாலாவது பார்த்தோம்னா எண்ணெயானது NiO2 தாக்க முடிஞ்சு Na2O2 கொடுக்கும் அதே போல பொட்டாசியம் ஆனது KO2 அதாவது சூப்பர் ஆக்சைடு தரும்னு சொல்லியிருக்காங்க சரிதானே அப்ப இதுக்கு மாதிரி பார்த்தோம்னா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் சரிதானே இவ்வளவுக்கு பார்த்தோம்னா அந்த பேரியம் அடிச்சிருவோம் பேரியம் உலகம் என்ன பேராக்சைடு தரப்போகுது பேராக்சைடு தரப்போது சோடியத்துல இருந்து பேராக்சைடு அடுத்து என்ன சூப்பர் ஆக்சைடு இல்ல மேல் பாஸ்பேட் என்றது சூப்பர் ஆக்சைடு இல்ல மேல் ஆக்சைடு என்றது மேல் பாஸ்பேட் மாதிரி மேல் ஆக்சைடு என்றது அது என்ன பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் என்ன
சூப்பர் ஆக்சைடா இருக்க போகுது சரிதானே இப்ப என்ன சொல்லியிருக்கான் எண்ணெயானது சோடியமானது ஓட்டுடன் தாக்க முடியும் சோடியம் ஓட்டுடன் பெராக்சைடு Na2O2 சரி அடுத்து என்ன பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு KO2 அதுவும் சரி சொன்னாலும் சரியா அஞ்சாவது என்ன எஸ்டோப் எல்லா மூலங்களும் சிறந்த தாழ்த்துங்கிறா மிகச்சிறந்த தாழ்த்துங்கிறீர்கள் மிகச்சரியான அஞ்சாவது சோ 15 விட எத்தனாவது ரெண்டாவது விட 15 விட ரெண்டாவது அது 16ஆம் கேள்வி பார்த்தோம்னா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் வேணும் ஆக்சிஜன் தாக்கம் முடிஞ்சு பிரதான சேர்வு இருக்கான் ஆக்சிஜன் தாக்கம் முடிஞ்சு பிரதான சேர்வு மற்ற இங்க மேல பார்த்தனால 15ஆம் கேள்வி எஸ்டோப் பண்ணு அதுல ஐரிசன் விட்டு தான் பாக்குது ஐரிசன் பார்த்தா வராது ஐரிசன் விட்டு தான் பாக்குறாங்க பார்த்தோம்னா லித்தியம் என்ன Li2O Li2O வரப்போகுது அடுத்து சோடியம் சோடியம் சூப்பர் ஆக்சைடு Na2O2 அடுத்து என்ன பொட்டாசியம் பொட்டாசியம் என்ன KO2 சூப்பர் ஆக்சைடு இங்க பெராக்சைடு இங்க சூப்பர் ஆக்சைடு KO2 அடுத்து என்ன மெக்னீசியம் Mg மேல சோ MgO நார்மல் ஆக்சைடு சோ இது எத்தனாவது இருக்கு ரெண்டாவது விட சோ 16க்கு ரெண்டாவது விட 15க்கு ரெண்டாவது விட 16க்கு ரெண்டாவது சரிதானே அடுத்த 17ஆம் கேள்வி பார்த்தோம்னா ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்களும் அவற்றின் சேர்வைகளும் சேர்வைகளும் ரசாயனவியல் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது எது சரியானது உதாரணத்துக்கான எல்லா கூட்டம் 1 மூலகங்களும் குளிர்நீருடன் தாக்கம் வந்து H2 வாயுவையும் அவற்றின் உலோக ஹைட்ராக்சைடுகளையும் தருகின்றது தவறானது பெர்லியம் மெக்னீசியம் என்ன குளிர்நீருடன் தாக்கம் புரியாது பெர்லியம் மெக்னீசியம் குளிர்நீருடன் தாக்கம் அடையாது சரிதானே பெர்லியம் மெக்னீசியம் குளிர்நீருடன் தாக்கம் இல்ல சரிதானே சோ முதலாவது தவறானது இரண்டாவது எல்லா கூட்ட நைட்ரேட்டுகளும் வெப்பமாக்கப்படும் போது அவற்றின் நைட்ரேட்டுகளையும் O2 வாயுவையும் தருகின்றது லித்தியம் பெறாதோ லித்தியம் தவிர்ந்த கூட்டம் 1 என்ன NaNO3 பிரிஞ்ச என்ன NaNO2 O2 பெறும் சோடியம் நைட்ரேட்டும் ஆக்சிஜனும் பெறும் அங்க லித்தியம் அப்படி இல்ல லித்தியம் நைட்ரேட் பிரிஞ்ச என்ன Li3 பெறும் சரிதானே கூட 2 போல இருக்க போகுது கூட 2 இயல்பு ஒத்ததான் என்ன லித்தியம் இருக்க போகுது கூட்டம் 1ல சோ ரெண்டாம் கூட்டம் தவறான அங்க லித்தியம் வராது அத மூன்றாவது பார்த்தோம்னா கூட்டம் 2 ஹைட்ராக்சைடுகள் மூல வலிமை கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லும் போது அதிகரிக்கின்றது அது சரி முன்னுக்கு பார்க்கலாமே இங்க அதிகரிக்கும் கீழ் நோக்கி செல்லலாம் சோ கீழ் நோக்கி செல்ல அதிகரிக்கும் ஏன் யாரு அதிகரிக்க என்ன அது தானே ஏன் BO கூட்டம் 2 பார்த்தோம்னா DOH2S DOH2S அது என்ன ஈரியல் இருக்க போகுது அடுத்து என்ன MgOH2S அடுத்து என்ன calcium OH2S அடுத்து என்ன strontium OH2S இது என்ன எல்லாம் பென் மூலகன் போகுது மூலகன் வெண்கேரம் சரிதானே பெர்லியம் ஹைட்ராக்சைடு ஈரியல் மற்ற என்ன கேரம் அடுத்து வெண்கேரம் இருக்க போகுது அங்கெல்லாம் சோ என்ன சொல்லிருக்காங்க கூட்டம் ஹைட்ராக்சைடு மூல வலிமை கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லும் பொழுது அதிகரிக்கின்றது மிக சரியானது மூன்றாவது சரியானது நாலாவது பார்த்தோம்னா கூட்டம் 2 ஹைட்ராக்சைடுகள் கரைதிறன் கூட்டம் வழி செல்லும் பொழுது குறைகின்றது கூட்டம் 2 ஹைட்ராக்சைடு குறைன்னு சொல்லிருக்காங்க தவறானது அதிகரிக்கும் கரைதிறன் அதிகரிக்கும் அது என்ன எப்படி பாக்க ஹைட்ராக்சைடு பார்த்தோம்னா பெர்லியம் ஹைட்ராக்சைடு MgOH2S பெர்லியம் BOH2S நோக்கி செல்லும் போது குறைகின்றது கரைதிறம் அதிகரிக்கும் கால்சியம் நல்லா கரையும் ஸ்ட்ரோன்டியம் நல்லா கரையும் பேரியம் நல்லா கரையும் பெர்லியம் ஹைட்ராக்சைடு குளிர்ச்சியா இருக்க போகுது அடுத்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அடுத்த கீழே போவேன் கால்சியம் ஹைட்ராக்சைடு தானே கரைஞ்சு போகும் சோ அங்க கரைதிறம் அதிகரிக்கும் இங்க குறையுடைய என்ன அதிகரிக்கும் இங்க என்ன குறையுடைய தவறானது அதிகரிக்கும் சோ நாலாவது தவறானது அஞ்சாவது பார்த்தோம்னா சரிதானே அஞ்சாவது பார்த்தோம்னா கூட்டம் மூலங்களில் ஆக்சைடுகளை ஹைட்ராக்சைடுகளை வெப்பமாக்குவதன் மூலம் பெறலாம் லித்தியம் தவிர என்ன வெப்ப பிரியை அடையாது லித்தியம் தவிர ஹைட்ராக்சைடு வெப்ப பிரியை அடையவே அடையாது சரிதானே லித்தியம் மட்டும்தான் என்ன வெப்ப பிரியை அடையும் சாலாவது அஞ்சாவதும் தவறானது சரிதானே நாலாவது சல்பேட் மாதிரி SO4 சல்பேட் மாதிரி இங்க என்ன
கரதரம் வந்து அதிகரிச்சுட்டு போக போகுது. ஏன் உயிரோடைய தன்மை வந்து குறையும். ஸோ கரதரம் அதிகரிக்கும். BSO MgSO வந்து சல்ஃபேட் மாதிரி வர போகுது ஹைட்ராக்சைடு. சரிதானே? ஸோ விட பயனுக்கு 3வது விட. சரிதானே? மிச்சத்தை அடுத்த கிளாஸ் பார்க்க முடியும்.